வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு வனிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வாங்கோ பார்க்கலாம். 2 லிட்டர் பால் ஊற்றி முதல் காய்ச்சுறேன். நல்லா பால் நல்லா கொதிக்கட்டும். நல்ல ஃப்ரெஷ் மில்காக நான் செய்வேன். நல்லா பால் தடிக்கிற வரையும் வச்சு எரிப்போம். எரித்து ஒரு நல்ல பதம் வரைக்க நாங்கள் நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி மற்றதை செய்வோம். 35 நிமிஷமாக இந்த பால் வச்சு கொண்டே இருக்கிறேன். நல்லா கொதித்து நல்லா தடிப்பாக வந்துடுது. பால் நல்ல தடிப்பாக வந்துட்டுது. எரியுது கணக்கு. நான் இப்போ இதுக்குள்ள 250 கிராம் சீனி எடுத்து வச்சுக்கிறேன். அதை இந்த பாலில் சேர்க்கிறேன். சேர்த்து கொஞ்ச நேரம் கலக்குவோம். கலந்து விட்டுட்டு இது கலந்து சீனி கலந்து கொண்டிருக்க நேரத்தில் நான் இந்த சோளமாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாலில் எடுத்து வச்சுக்கிறேன். 2 கரண்டி சோளம் மாவை இதுக்கு போட்டு கரைக்கிறேன். 2 கரண்டி எடுக்கிறேன். 1 2 இந்த 2 கரண்டி சோளம் மாவை நான் நல்லா கரைச்சி போட்டு இதுக்கு ஊற்றுறேன் பாலுக்குள்ள. இரண்டாப்பா இந்த பால் தடிப்பாக வந்து சரியான பதத்துக்கு வேறு அதுக்காண்டி கரைச்சி போட்டு இதுக்கு ஊற்றுறேன். இந்த சோளமாக நல்லா கரைச்சிட்டேன். இதையும் இதுக்குள்ள ஊற்றி சேர்த்து கரைக்கிறேன். நல்லா கரையை விட்டுட்டு கொஞ்சம் தடிப்பாக வந்தோடனே நான் பார்க்குறேன். எல்லாம் கரைஞ்சி எல்லாம் கரைஞ்சிட்டுது. சோளமாக கொஞ்சம் தடிப்பாக வந்துருக்குறார். ஒரு 3-4 செகண்டில் நான் வைக்கிறேன். நல்ல கணக்காக வந்திருக்குது. நல்லா பார்த்துக்கும் அதுக்கு கரண்டியை பார்க்க தெரியுது எனக்கு அந்த ஒட்டி கொண்டு நிற்கிற மாதிரி. இப்போ நல்லா பால் எல்லாம் சரியாக வந்திருக்குது. இங்கே நல்லா கணக்காக வந்திருக்குது. நான் இப்போ இதை ரக்கி ஆற விடுறேன். ஓகே. நான் இப்போ இந்த வனிலாவை இதை இப்படியே இதுக்கு விட்டுட்டு மெல்லிய சூடாக இருக்க விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் திருப்பியும் ஆற விடுறேன். நல்ல வாசம் வருது. வனிலா வாசம் நல்லா வருது. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறினா பிறகு நான் திருப்பி இதெல்லாம் பாக்ஸில் போடுறேன், ஊற்ற வைக்கிறேன். நான் இப்போ ஒரு மத்தியாலம் போட்டு நல்லா ஆறிடுது. நான் இப்போ இதை இந்த பாக்ஸுக்கு ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நல்ல கணக்கான பதத்தில் இருக்கிறார். அது தடிப்பயம் இருக்குது.
இப்போ நான் அதை 4 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு 4 மணித்தியாலத்துக்கு பிறகு எடுத்து ஒருக்கா மிக்சியில் 2 சுற்றி போட்டு திருப்பி 8 மணித்தியாலம் வச்சுட்டு திருப்பி எடுத்து நாளைக்கு பார்ப்போம். நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இது நான் இப்போ இதை மிக்சியில் 2 சுற்றி போட்டு திருப்பி 8 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், டீப் ஃப்ரீசரில் வைக்கிறேன். இப்போ நான் திருப்பி வைக்க மிக்ஸி அரைச்சி கொண்டு வரேன். அழகி வந்துருக்குறார் ஐஸாக போச்சு. இப்போவே நல்லா ஐஸாக வந்துட்டார். இதை மிக்சியில் ஒரு சுற்றி போட்டு கொண்டு வரோம். அழகாக வந்திருக்குது, வடிவாயம் இருக்குது, அந்த சரியான பதத்துக்கும் வந்திருக்குது. நான் திருப்பியும் இதை ஊற்றி 8 மணித்தியாலம் டீப் ஃப்ரீசரில் வைக்கிறேன். நாளைக்கு எடுத்து பார்ப்போம். இதை இப்போ மூடி வைக்கிறேன். அதே மாதிரி இது அரைக்கிறேன், ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி ரெண்டில் வச்சுனா 2வது எதுக்கு எடுத்து ஒரு மிக்சியோட சுற்றி கொண்டு வரேன். நல்லா இப்போ எல்லாம் ரெடி ஆக்கிட்டேன். இதை மூடி டீப் ஃப்ரீசரில் 8 மணித்தியாலம் வைக்கிறேன். இதையும் அதே மாதிரி செய்து இந்த குச்சி ஐஸையும் செய்து இதே மாதிரி 8 மணித்தியாலம் வச்சுட்டு நாளைக்கு எடுப்போம். ஓகே, எல்லாம் ரெடி. நாளைக்கு வச்சுட்டு நாளைக்கு எடுக்கிறோம். நான் இப்போ இந்த ஐஸ்கிரீமை 8 மணித்தியாலம் வச்சுருந்து எடுத்தேன். நான் திறந்து பார்ப்போம். ஓ, நல்லா அழகாக வந்துருக்குது. நான் இப்போ நல்லா அழகாக வந்திருக்குது, ஐஸ்கிரீம் சரியாக வந்திருக்குது. நான் இப்போ இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா அழகாக வந்திருக்குது, வடிவாயம் வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ. நன்றி, வணக்கம்.